பேசிக்ஸ் ஆஃப் டைலரிங் டே 1. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம வந்து மிஷினுக்கு ஆயில் போட்டுக்கணும். ஆயில் போட்டுக்கிட்டு தான் நம்மளோட ஸ்டிச்சிங் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணணும். இதை வந்து டெய்லியுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம பெடல் பண்ண ஆரம்பிக்கலாம். பெடல் பண்ணும்போது இந்த வீல் வந்து நம்மளை பார்த்த மாதிரி தான் இப்படி சுற்றி விடணும். சுற்றி விட்டுட்டு தான் நம்ம வந்து பெடல் பண்ண ஆரம்பிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபூட்டர் வந்து நம்ம மேலே லிஃப்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ வந்து எப்போவுமே வந்து நம்ம பேக் ரிவர்ஸ் போகாமல் பார்த்துக்கணும். இந்த வீல் வந்து ரிவர்ஸ் போச்சுது அப்படின்னா நமக்கு த்ரெட்டு வந்து உள்ள ஜாம் ஆகிக்கும். ஜாம் ஆயிடுச்சுன்னா நீடில் உடையிறதுக்கெல்லாம் வாய்ப்பாகும். அப்புறம் ரொம்ப ரிவர்ஸ் போகாமலே பார்த்துக்கணும். கீழே வந்து நம்ம லெக்கோட பொசிஷன் வந்து இந்த மாதிரி தான் வச்சுக்கணும். ஒரு கால் மேலே பார்த்த மாதிரியும் ஒரு கால் கீழே பார்த்த மாதிரியும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஷேப்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரைட் லைன் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த கையை வந்து நம்ம இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஷேப் வந்து நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஜிக்ஸாக் ஸ்டிச் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த எட்ஜஸ் வந்த உடனே அதில் நீடில் ஹோல்ட் பண்ணிடணும். ஹோல்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பேப்பரை ரொட்டேட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். இதேமாரி ஒவ்வொரு எட்ஜஸ்லேயும் நிப்பாட்டி ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது போல் மோர் வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.